உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஹெல்ப் பண்ணா சந்தோஷம். மயிலே மயிலே கடலை போடே. அந்த பொண்ணு கொடுக்கும் போது உங்க மேல கோச்சிக்கிச்சு தெரியுமா? டக்குன்னு வாங்க மாட்டேன்னு கோச்சிக்கிச்சா? இப்போ குடுமா. இனிமேல் எல்லா ப்ரோக்ராமுக்கும் கூப்பிடுவீங்கல்ல? நானும் அவங்களும் கதையில வந்து ட்வின்ஸு. உங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் பார்க்கணும். ப்ரோ என்ன வந்து தூக்குன ட்ரை பண்றியா? பிரீத்திக்கு நான் கேரண்டி. தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கு. எந்தாப்புல பிரீத்தி உனக்கு தெரியுமா? எங்க டீம்ல சிங்கர் அவங்க தான். அவங்கள தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு சிங்கர் தேவையில்ல, யாரு வேணாலும் பாடலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் எல்லா கேமராமேன் கண்களும் பூத்து கொண்டு காத்திருந்தது. ப்ரோமோ கட் பண்ணும்போதே உங்களுக்கு மட்டும்தான் வச்சுக்க. இறுக்கி பிடி முடிஞ்சா வெடி. உங்களை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிஜமா பொண்ணு பார்க்க போய் கடைசியில பொண்ணே பார்க்க முடியாம உங்களுக்கு பண்ணிட்டாங்களே. இவ்வளோ கராத்தை போட்டு உங்கள்கிட்ட இவ்வளோ பலூன் இருக்கு. சேஃப்டி பண்ணியிருக்கான். அவர் ஏதோ சேஃப்டியோட வந்திருக்காராம் உள்ள. அதனால நீங்க என்ன உதச்சாலும் ஒன்றும் பட்டிருக்காது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஜெயா குடும்ப விழா. ஸோ ஜெயா குடும்ப விழான்னொடனே எல்லா குடும்பங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் வழக்கமாகவே நம்ம ஷோ பண்ணும்போது ஒரு மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரியே இருக்கும். எங்கே பார்த்தாலும் பசங்க, வெளில போய் ஷோ பண்ணாலும் அங்கேயும் பசங்க. அண்ட் இன்றைக்கும் நம்ம தனியாக ஒரு பையன் நின்று இந்த ஷோவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கொடி, இந்த தோரணம், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மூடெல்லாம் பார்க்கும்போது பக்கத்தில் யாராவது ஒரு பொண்ணு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஹாய் சிது. நீங்களா? எஸ், நீங்களே ஆங்கர். கூட போய் சேர்ந்து ஷோவே பண்ண போறீங்களா? ஆமாங்க. நினைக்கும் போதே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணோம்ல. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெயா குடும்ப விழானோன்னு ஜெயா குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் எந்த குடும்பத்தை நம்ம பார்க்க போறோம்? எந்த குடும்பத்தை கூப்பிட போறோம்? ஃபர்ஸ்டா இன்னைக்கு நம்ம ஷோல வர போற குடும்பம் யாருன்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற கோபுரங்கள் சாய்வதில்லை தொடரை சார்ந்த ஸ்டார்ஸ் தான் வர போறாங்க. வீர தமிழ நாங்க வீர தமிழ, உச்சி மேல் உச்சியே தொட்ட தமிழ. வீர தமிழ நாங்க வீர தமிழ, அண்டமே சொல்லிடும் வெற்றி தமிழ. கோடி கோடி ஆண்டா நாங்க விண்ணையும் மண்ணையும் ஆளுறோம். காலம் மாறினாலும் நம்ம கூட சூப்பர்வான ஒரு டீம் வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த சைடு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் உங்க டீம் வந்து ரொம்ப பிஸியான டீமாமே. எப்போதுமே எங்க கேட்டாலுமே ஆக்சுவலி நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம், துபாயில் இருக்கோம், பிரான்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாமே. அது சும்மா வெளியில நாங்கள் விடுற ஒரு பில்டப். ஏங்க அது நம்ம சேனலுக்குள்ளேவா விடுறது அந்த பில்டப்? அப்படி இது நம்ம குடும்ப விழா. நம்ம அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம். பில்டப் விட்டவங்க இன்னைக்கு வரல. அப்படியா? பாவையா. அவங்க யாருன்னு மட்டும் சொல்ல முடியுமா? ஹிண்டா? அது மைக்ல சொல்ல முடியாது. சும்மா என் காதுல சொல்லுங்க. மைக்ல சொல்லிட்டாரு, கேட்டுருச்சு. இந்த அவர் தானே அந்த மீசை வச்சுக்கிட்டு இந்த உயரமா நடிப்பாரு, அவர் தானே? தெரியும். அவர் பண்ணுவாரு. அவங்க புருஷங்க. அது யாரு புருஷன்? இந்த கருப்பு. ஏமா புருஷனை வீட்டுல விட்டு இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? சொல்லுங்க. இவ்வளவு அழகா இருக்கீங்களே, உங்க அம்மா கேரக்டர் கூப்பிடும் போது உங்களுக்கு கோவம் வரலையா? நான் இதுக்கு அம்மா கேரக்டர் பண்ணணும், இந்த புள்ளைய விட நான் நல்லா தான் இருக்கேன், நானே ஹீரோயின் ரோல். இல்ல சும்மா நானே ஹீரோயின் ரோல் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணி இருக்கணுமே. இல்லங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ரோல். ஹலோ, இந்த பியூட்டியோட ஒரு அங்கிள் ஷோ பண்ணும்போது எனக்கு எங்க அம்மாவா நடிக்கல தப்பு இல்ல. வந்ததுல இருந்து யோசிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமா என் பக்கத்துல சாதுவான ஒரு பர்சன் இருக்காங்க. தெரியும் உங்களுக்கு, அவர் தான் பிடிச்சிருக்கு. உங்க கடலையே சட்டை போட்டு வந்திருக்காரு. பேசுங்க. என் பேர் சிது.
உங்க பேரு சித்துவா? ஆமா. ஓ இப்ப சித்து 1 சித்து 2. கோபுரம் சாயதில்லை பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்படுற எல்லா லவ்வுக்கும் நான் தான் ஹெல்ப் பண்றது கூட. ஓ அடி வாங்குறதும் சரி. அதனால இந்த சாந்தம். அப்ப நீங்க யாரு ஃப்ரெண்டா இல்ல? நான் ஒரு ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். பழகுனத மறக்கலையே அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே அந்த காட்சிகளுக்கு நிறையில்லையே இன்னும் கண்ணை விட்டு இதாவில் அப்படின்னா அங்கிள் கிட்ட மாட்டி அடி வாங்குறது, Okay. அவருக்கு ஐடியா கொடுக்கறது. அப்புறம் எதுக்குங்க அவருக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க? என்ன பண்றது, நண்பனா போயிடுச்சு. தீர்க்க என்ன கொடுப்பேன் உன் வேலைக்காரனாக வந்து போறப்பேன். பேர் வைக்கும் போதே தெரியுமியா நீ இந்த வேலையை பாப்பேன்னு. உங்களுக்கான இன்னைக்கு சிம்மாசனம் செம fun-ஆ அதோ. இருக்க போகுது. Expecting more from you. Thank you. தேங்க்யூ, தேங்க்ஸ். நம்ம வீட்டுக்கு வரப்போற அடுத்த விருந்தினர் கலக்கிட்டு இருக்கிற சுப்பிரமணியபுரம் டீம் மெம்பர்ஸ். ஹேய் ये गोली सोडावे ये करी कोळंबे वो कुट्टी पपीना टेक मी ஹேய் என் சில்லுக்கு சட்ட நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட சொட்ட டாக் மீ ஹே மை டியர் மச்சான் நீ மனச வச்சா நம்ம ஒரே சிக்கலா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஜெயா டிவிக்கு நன்றி. ஏன்னா ஜெயா டிவியில் நான் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி. போன தடவை கூட்டாங்களா நீங்க வள்ளி ஏதோ ஈவென்ட் இருக்குன்னு கோயம்புத்தூர் போயிருந்தீங்களாமே 10,000 ரூபாய்க்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லிட்டாங்க. இல்லை, எனக்கு 10,000 ரூபாயோட ஜெயா டிவி தான் ரொம்ப முக்கியம். பாத்துடுங்க. நீங்க சொல்லுங்க, தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்களே, எந்த ஊர் நீங்க? பெங்களூர். பெங்களூர்ல மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸுமே இவ்வளவு அழகா தான் இருப்பாங்களா? அழகா தான் இருப்பாங்க. அழகா தான் இருப்பாங்க. அது தமிழ்நாட்டு எதுக்கு நீங்க பொண்ணுங்களோட பரி பொண்ணுங்க பத்தி தான் கேக்குறீங்க? அவருக்கு அது மேல தான் ஆர்வம் கொஞ்சம். எதுக்கு? ஏங்க ஆம்பளைக்கு சீரியல் பொண்ணு மேல பத்தி தாங்க கேளுங்க, ஆர்வம் இருக்கணும், இல்லனா நம்ம தப்பா பத்தி போயிடுங்க. கேளுங்க. எதுக்கு பொண்ணு 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 எதுக்கு நீங்க பொண்ணு? நீங்க நான் உங்க அண்ணனே பேர் சொல்றேன்பா, நீங்களே பேர் சீத்திங்க. ட்வின்ஸ் வேற, அவரே பேர் சொல்றேன், வேணா பேர் சீத்திங்க. சரி சொல்லுங்க, நீங்க என்ன ரோல் பண்றீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஹியர். அப்புறம் வந்து நீங்கள் பெங்களூர் பொண்ணுங்களை பற்றி கேட்டீங்க. இங்கே வந்து ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஃப்ரம் பெங்களூர். Oh, you. Shailaja, me, and Gagana, and this is Nisha. So we are all from Bangalore, basically. Okay, இந்த பெங்களூர் டீமுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாமா? எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதான் பெரியவங்கன்றத நிரூபிச்சிருவாங்க. பஞ்சாப்ல இருந்து வந்தாலும் பிர்லான்னு எவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு. நிறைய வாட்டி கேட்டீங்க ஹீரோ யார். நீங்க தான் அது. இல்ல இந்த கதையோட இதே பாத்தீங்கன்னா கதை தான் ஹீரோ. புதுசா வந்து சந்திரமுகி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க, அதுதான் நம்ம நிஷா. ஆல் இந்தியா லெவல்ல வந்து கிளாசிக்கல்ல நம்பர் 1 இருக்காங்க அவங்க. அப்படிங்களா? ஆமா ஆமா. அப்ப ஒரு நடனத்தை பார்க்கலாங்களா? நீ உங்க வித் யுவர் பர்மிஷன் ஒரு சின்ன நடனம். பட்டை கலப்புவாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டான்ஸ் பண்ணுங்க, அப்புறமா இல்ல நடனம் வேணாமே, அதுக்கு அப்புறம் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ரெண்டு ஸ்டெப் சார் ப்ளீஸ். வாங்க சேர்ந்து ஆடுவோம். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மாலையில் பொன் மாலினில் நான் துயில் கொள்ள. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. சகியே சகியே என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும். மின்சார கண்ணா மின்சார கண்ணா என் மன்னா என் நாடை கேட்டு என் பெண்ணே வாராய் என் நல்லா ஆடுங்க, சூப்பரா. I should say that எவ்ளோ gorgeous-ஆ எவ்ளோ அழகா ஆடுனாங்க. உங்களோட பிளேसेस நீங்க எடுத்துக்கலாம். Thank you. விடும் பெருமூச்சிலே நீ ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேம் விளையாட போகிறோம். ஸோ அந்த கேமில் தான் தெரிய போகுது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரிய போகுது. ஒரு சூப்பரான ஷேரிங் கேம் தான். மயிலே மயிலே கடலை போடு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எந்த டீம் நம்ம கூப்பிட போகிறோம்? கோபுரங்கள் சாய்வதில்லை டீம் மெம்பர்ஸ் ஷீலா, ஈஸ்வர் and பிரீத்தி. வாங்க.
வாயில கட்டிக்கணும். இந்த லிப் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இது வந்து வாயில கட்டிக்கணும். அண்ட் கட்டிக்கிட்டு இதுல இருக்கிற அந்த கடலை உருண்டை இருக்கு இல்லையா, அழகா இப்படி எடுக்கணும். உங்களால எடுக்க முடியல இந்த சென்ஸ், நாங்களே இதுல இருந்து இங்க எடுத்து தரோம். எடுத்தது பிறகு இப்படியே போகணும். நீங்க தான் நடு பாயிண்ட்ல நிக்கிறீங்க, ஏன்னா நீங்க தான் செங்கல்பட்டு. ஸோ இந்த டோல்ல நீங்க நிப்பீங்க. ஸோ இந்த டோல்லேருந்து அவங்க இப்படியே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கையில் எடுத்து கொடுக்க கூடாது, இது கட்டி இருக்கும். ஸோ இந்த டேக் பண்ணதுலேருந்து உங்க வாயிலையும் இதே மாதிரி இன்னொன்று நாங்கள் கட்டுவோம். ஆமா, அவங்க இப்படி கொடுக்க நீங்க அதை வாங்கி கொண்டு போய் உங்க மாமியார்கிட்ட கொடுப்பீங்க. கப்பு எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு? சோ இவங்களுக்கு பவுல்ல நான் கொடுக்குறேன். பவுல்ல இல்லம்மா, அவங்களுக்கும் நீங்க இதே மாதிரி கப்ல கொடுக்குறீங்க. அவங்க அதை அழகா அதுக்குள்ள பார்க் பண்றாங்க. சோ திஸ் இஸ் தி கேம். மேக்ஸிமம் ஒரு 10 உருண்டை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் தி லெஜெண்ட் ஆஃப் தி செலிபிரிட்டி. மயிலே மயிலே எரக போடு, மயிலே மயிலே கடலை போடு and your time starts now. எனக்கு பானிபூரி குச்சி ஐசா கரஞ்சு போறேன். ஐயோ கொடுத்த மாயக்காரே வாலிப்பு எனக்கு பானிபூரி குச்சி ஐசா கரஞ்சு போறேன்னு. ஐயோ ஜாலி பேபி என்ன சுப்புற ஸ்வீட்டி நஞ்ச பசையிறைய மூணாம் பெற ஒதட்டல மாயக்குரிய மனசை இப்போ கெடுக்குறிய. அடடட முத்தம் கொடுத்த மாயக்காரே வாலிப்பு எனக்கு பானிபூரி குச்சி ஐசா கரஞ்சு போறேன். ஐயோ ஜாலி என்னங்க அவன் 3 கொடுக்குற, எப்படிங்க வாங்குறது அப்போ? ஆமா, இதுல வந்து நியாயத்துக்கு 3 ஒரு வாட்டி தான் 3 கொடுத்தா அது பரவாயில்லை. அதெல்லாம் வந்து அது actually இல்ல கேம் இஸ் a game. I am very strict officer. நீ என்ன இது ஒரு சைஸ்ல வச்சிருப்பா, இது ஒரு சைஸ்ல ஈக்குவல் ஆகிட்டே. இது ரெண்டு திங்க பாரு வச்சு மேல வை. இந்த புள்ள உன சமையல் சோக்கு கூப்பிடல நானே, நீ வச்சு ஈக்குவல் ஆக்குறதுக்கு எதுக்கு? சோ இந்த கேமை இவ்வளவு அழகா யாருனாலே விளையாட முடியாது. ஏன்னா அவங்க அழகா கொடுக்க, நீங்க அதை அழகா குனிஞ்சு போய் வாங்க, அங்க கொண்டு போய் கொடுக்க, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சரி ஓகே, இப்ப கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? தாராளமா. 1 2 14 15 16 இதுல 2 மைனஸ். இல்ல, அதுல 2 மட்டும் ரிஜெக்ட். 2 ரிஜெக்ட்னா 14. எஸ். ஓகே. சோ வந்து அடுத்த டீம் இப்ப பார்க்க போறோம். ஓகே சுப்ரமணியபுரம், கம் ஆன், லெட்ஸ் ராக் தி வேர்ல்ட். உங்க கூட விளையாட பொருத்தமான 2 பெண்கள் யாரு? ஆமா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாட்டரி மாதிரி, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 2 பேரும் சூஸ் பண்ணலாம். அவர் 2 கேட்க மாட்டாரு, 3 4 கேட்பாப்புல. அக்ஷயா, கார்த்திகா. ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ கண்ணே. ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ பெண்ணே. நெஞ்சோ சிக்கிக்கிச்சு 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 ஓ கண்ணே. முள்ளை முள்ளால் எடுப்பது போல் நெருப்பை நெருப்பால் அணைப்போம் வா. அதாவது ஈஸ்வரை விட பெட்டரா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ எதுக்கு சும்மா என்ன மாட்டி விடுறீங்க? சேகர் வந்து ரொம்ப டைமிங்ல பண்ணுவாப்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. டைமிங் பக்காவா இருக்கும். எதுக்கு கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகுது வேணா அட பாருங்க. எதுக்குங்க எல்லாத்துக்கும். அவங்க டான்ஸ் பண்ணாங்க பாத்தீங்க இல்ல? ஆமா, அந்த மாதிரி கோஆர்டினேஷன் இருக்கும். மயிலே மயிலே எரக போடு. and your time starts now. Come on, Shiloh, come on.
அந்த பவுலே எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கலாம். ஸோ அவ்வளோ அழகா அந்த கொடுத்தல் வாங்கல் உங்களுக்குள்ள இருந்தது. இதை கண்டிப்பா அவரோட மனைவி வீட்டில் இருந்தா பார்க்கணும். ஸோ எப்படி வந்து அழகா வாங்கினாரு, எப்படி அழகா கொடுத்தாருன்றது இல்லை அழகா கொடுத்தாங்க, அழகா வாங்கினேன். ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணது அவங்க, நான் சொல்லுவேன். ஏன்னா கடலை பார்த்து வாடா வா அப்படிங்கிற மாதிரி இந்த லுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் தி கடலை டு கம். 1 1 2 2 3 4 15 16 17 18 19 20 21 22 23. வாயாடாதெல்லாம் வாயாடாது. நீங்க வெற்றிகரமா இந்த கேம் விளையாண்டதுனால உங்களுக்கு வேற ஒரு கேம் ஒன்று வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஏன்னா நீங்க ரொம்ப மாதிரியான ஒரு நேரமா வந்து இந்த கப்பு இல்லாம விளையாண்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு கப்பு கிடையாது, வேற ஒரு ஐட்டம் உங்களுக்கு தரப்போறோம். ஸோ அதில் வந்து அழகா அப்படி வாயில தாங்கிக்கிட்டே கொண்டு போய் ஒரு பொருளை இன்னொருத்தவங்க வாயில நீங்க சேர்க்கணும். இவங்க 2 பேர் மட்டும் போதுமா, இன்னும் 2 பேரையும் கூப்பிட்டுக்கலாமா? கமான் गर्ल्स कमान. मुझो को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझो को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ. Okay, and your time starts now. அதானே ஆசைப்படுறீங்க? மாயக்காரே ஒன்று எனக்கு பானிபூரி ஐசா கரண்ட் போறேன் ஐயோ ஜாலி முத்தம் கொடுத்த மாயக்காரே ஒன்று எனக்கு பானிபூரி ஐசா கரஞ்சு போறேன் ஐயோ ஜாலி பேபி சுக்குற ஸ்வீட்டி நஞ்ச பசையிறையே போதும் போதும். பாட்டு முடிஞ்சு 3/4 hour ஆகுது. அங்க என்ன போய் தேடிட்டு இருக்கீங்க? வாய்க்குள்ள கிணறா வெட்டுறாங்க. இனிமேல் எல்லா ப்ரோக்ராமுக்கும் கூப்பிடுவீங்களா? நாங்க கூப்பிடுவோம், உங்களை வீட்டுல இனிமேல் கூப்பிடவே மாட்டாங்க. இன்னையோட முடிஞ்சு போச்சு. வளைச்சு வளைச்சு எல்லாருக்கும் பிஸ்கட்டை ஊட்டி வேற லெவல்ல பண்ணி இந்த டாஸ்கை நீங்க வின் பண்ணிருக்கீங்க. சூப்பர். சித்து எங்கேயோ கேட்ட குரல். பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன கேள்வி ஒன்னாலும் கேளுங்க, நான் அடிச்சு விடுறேன். மேடம் மேடம் துசாஜ் ஓ அப்படியே இந்த பொண்ணுங்கெல்லாம் தேய்ச்சி விடுவாங்களா? சூப்பரான ஒரு டாஸ்க், ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டாஸ்க். இந்த டாஸ்கோட பேர் என்ன? கெட்ட பையன் சார் இந்த பால் பாண்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் தான். ஸோ இந்த டாஸ்க் விளையாடுறதுக்கு லெட்ஸ் இன்வைட் தி ஃபர்ஸ்ட் டீம் ஆன் டு தி டைஸ். சித்து எங்கேயோ கேட்ட குரல். சிவனேன்னு போயின்னு இருந்தேன், என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு நீ மூடப்பா இதான் தவறான செயல்னு சொல்லி எங்கேயோ இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இங்க ஜெயா டிவி வரைக்கும் உட்கார. யார் நானா? அம்மா நன்றி. மிக்க 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 போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சி. ஸோ எப்படின்னா போயிட்டு இருக்கு உங்க பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. படங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நட்பே துணை நட்பே என் வாழ்க்கையே திருப்பு முனை ஆக்கிடுச்சு. படத்துல ஒரு சீன் தான் கூப்பிட்டாங்க, ஆனா அதுக்கு வந்து ஆதி அண்ணனுக்கும் சுந்தர்சி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. சூப்பர்ண்ணே. ஸோ உங்களுக்கான இருக்கை அதோ இருக்கிறது, அங்க போய் நீங்க உட்கார்ந்து இந்த ஷோ ஜாலியா பாருங்க. இல்ல எனக்கு அவ்வளவு பேர் சேர் போட வேண்டிய அவசியம் இல்லையே. அது கரெக்ட் தான். இல்ல ப்ரொடக்ஷன்ல அந்த சேர் மட்டும் தான் இருந்துதான். ப்ரொடக்ஷன் அவ்வளவு பேர் சேர் தான் இருந்ததா? அவ்வளவு பெரிய ஜோக் இல்ல. பார்க்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கிங்க. அங்க போயிட்டு நீங்க உட்காந்துட்டு இவங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு நீங்க பார்த்து சொல்லணும் எனக்கு. ஓகேங்களா? உண்மையை தான் பேசுவேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உண்மையை தான் பேசுவேன். சரி சரி, நீங்க உங்க தலைவர் வழியில இருந்தீங்கன்னா அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அது நான் காமிக்கிறோம். சொல்லப்பா. நீ மூடப்பா. அட சும்மா சொல்லுப்பா. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்பா, நான் கிளம்புறேன்ப்பா என் சீட்டுக்கு. போப்பா. எங்களோட டீம் மெம்பர்ஸ் 2 டீம் மெம்பர்ஸும் ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் மெம்பர்ஸ் அழைச்சிடலாமா? உங்க டீம்ல இருந்து 2 பேர் வாங்க ஸ்டேஜ். இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்ம சுப்பிரமணியபுரத்துல இருந்து ஒரு பேரை கூப்பிட போறோம். சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. கேட்டுங்க.
இருங்க, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுண்ணே. இவங்களை நீங்கள் லிஃப்ட் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க உங்களை லிஃப்ட் பண்ணாலும் சரி, லிஃப்ட் பண்ணிட்டு நேராக இங்கே வந்துடணுண்ணே. ஓகேவா? உங்களோட பாயிண்ட்டு இதான், இந்த சென்டர் பாயிண்ட்டு இங்கே நீங்கள் ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாங்கிரி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை வந்து அந்த பால் குடிக்கிறனாலும் குடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் இப்போ ஜாங்கிரி சாப்பிட்டுக்கினே இருக்கும் பொழுது பாதிக்கு மேலே உங்களால் லிஃப்ட் பண்ண முடியல, அவங்க கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போய் திரும்ப வந்து பாலையோ இல்லை ஜாங்கிரியோ நீங்கள் சாப்பிடணும். கெட்ட பையன் சார் இந்த பால். Your time starts now. ஏணி வச்சாலே எட்டாவது போ. ரெண்டு ரூல்ஸ் போட்டாலும் நான் என் இஷ்டத்துக்கு தான் விளையாடுவேன். ரெண்டு டீமே விளையாண்டாங்க. இதில் யாரை கட்டுப்படுத்துறதுனே எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து ரெண்டு டீமுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. இவ்வளோ பேர் சேர்ந்தும் பாவம் சின்னையான வச்சு இழுக்கணும் போல இருக்கு. நகரவே இல்லை. ஒரு பையன் பாவம் வண்டிலாம் போட்டு முதுலையாவது ஏறுமான்னா நடக்கல. ஆனா அண்ணன் சும்மா பாகுபலி மாதிரி வேற லெவல்ல போய் மேல தூக்கிட்டாரு. ஸோ அண்ணன் நீங்க சொல்லுங்க, இந்த கேம் பாத்தீங்க இல்லையா, எப்படின்னு இருந்தது? யார் நல்லா விளையாண்டாங்க? ஆனா உண்மையை சொல்ல போனா ஜாங்கிரி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அண்ணன் வந்து நல்லா தூக்குனாப்புல, நல்லா சாப்பிட்டாங்க. அண்ணன் வேற லெவல்ல போய் ஜாங்கிரி நல்லா சாப்பிட்டுருக்காப்ல, கேமும் நல்லா விளையாண்டுருக்காப்ல. ஆனா அவங்களும் குறை சொல்லல, பாவம் அவங்களால தூக்க முடியல. ஆமா பாவம் இல்ல. சரி ஓகே, இதெல்லாம் முடியணும்னா உங்களால மட்டும் தான் முடியும். வந்து தூக்க வாங்க. ஐயோ இந்த பொண்ணுங்களை தூக்க முடியாது. ஒரு பொண்ணு உங்களை தூக்குனா ஓகேயா? கண்டிப்பா என்ன தூக்கிடுவாங்க. என் வயிற்றுக்கு தூக்கிடலாம். வாங்க. எவ்வளவோ தெரிஞ்சனையோ அந்த ஜாங்கிரியை நம்மளால திங்கவே முடியல. சரி, எனக்கு ரொம்ப நேரமா ஒரு டவுட்டு. அந்த பிள்ளையே அவங்க டீம்மேட்ஸ் அவங்க சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அதை தூக்குறாங்க. கேளு நம்ம கதையே இங்க எப்படி பல்ல காட்டிட்டு நிக்குது. இதுல நீங்க போய் அங்க தூக்க போயிட்டீங்களே. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஓவரா பேசிட்ட. நீ இவங்களை தூக்கிட்டு இந்த டாஸ்க் பண்ணு. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. வந்து நின்று அற்புதமான கேமோட வின்னர் யார் தெரியுமா தல? நான் தான். யாரு? நம்ம பாகுபலி. ஸோ இந்த வெற்றியை கொண்டாடுற மாதிரி நம்ம ஒரு டான்ஸோட வந்து இந்த செக்மெண்ட்டை முடிக்க போறோம். ஓகேங்களா? சார், உங்களுடைய நிறைய வீடியோஸ் நாங்க பார்த்திருக்கோம். அதுல சிறப்பான ஒரு வீடியோ அப்படின்னா சித்துவும் நீங்களும் பண்ண அந்த காம்பினேஷன் தான். இவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. நான் என்ன வச்சு செய்யறேன்.
நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பிஜிலி ரமேஷ் அவர்கள் இருக்காங்க. சார், உங்களுடைய நிறைய வீடியோஸ் நாங்க பார்த்திருக்கோம். அதுல சிறப்பான ஒரு வீடியோ அப்படின்னா சித்துவும் நீங்களும் பண்ண அந்த காம்பினேஷன் தான். எல்லாருமே ரசிச்சிருக்கோம், நிறையவே சிரிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை நம்ம ரிக்ரியேட் பண்ண எப்படி இருக்கும்? சித்து வித் பிஜி ரமேஷ் காம்பினேஷன். சித்து வச்சு என்ன பண்ணா நல்லா இருக்கும்? டெஃபினெட்லி. Can we have you onto the dais, sir? வாங்க. யாருப்பா? ஹலோ, எங்க அவ்வளோ வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் எங்கேயாவது போறேன்பா, உனக்கெல்லாம் இதை பதில் சொல்லிட்டு சொல்லணுமாப்பா? போ. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. எல்லாம் அடிக்கிற மாதிரி தான் வந்தானா? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என் சொந்த வேலை விஷயமா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். 12 மணிக்கா? இப்ப டைம் 12 ஆகுது. இல்ல அப்பதானே கரெக்டா திறப்பாங்க. என்னத்தை திறப்பாங்க? சொந்த வேலைக்கு என்னத்தை திறப்பாங்க? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். அப்புறம் அதை விட என்ன வேலை? மூடப்பா, சும்மா சொல்லப்பா. இதுதான் தவறான விஷயம். எது? ஓ, நான் ஜெயா டிவி வரைக்கும் வந்திருக்கேன்யா. அதான் ஜெயா டிவி பக்கத்துல பெட்ரோல் போட வந்திருக்கேன்யா நானு. உங்களுக்கு வண்டிக்குயா? வண்டிக்கு போட வந்த மாதிரி தெரியலையே. என்ன பார்த்தா அவ்வளவு அடிசெண்டா தெரியுதாயா உனக்கு? ஏன் என்ன வச்சு வச்சு செய்யற நீ? எப்படி எப்படி என்னவா தெரியுது? வச்சு வச்சு ஏன் என்ன செய்யற? எப்படி செய்யற? வச்சு 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 செய்யறியா? நானா? நீயா? நீயா? சரி, இல்ல நானா? தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் ஃபேனா இருந்தா ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். கேரு செட்டிங்கா வேங்கை மாவு ஒத்தல நிக்க தில்லுந்தா மொத்தமா வாங்கல. இது என்ன படம்? காளா? நடுவுல பாபா வந்துட்டு போச்சு. என்ன சொன்னது? நடுவுல பாபா வந்துட்டு போச்சு. இப்படி இந்த பக்கம்னா இங்க இங்க அது காலா. ஆனா எப்பவுமே காமிக்கிறது நம்ம பாபா. தலைவரோட ஃபர்ஸ்ட் படம் என்ன? அபூர்வ ராகங்கள். தலைவருக்கு மெழுகுலயே வந்து ஒரு சிலை வச்சிருக்காங்க ஒரு ஊர்ல, ஒரு மியூசியம்ல. அந்த மியூசியம் பேர் என்ன? உண்மையிலே தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியும் நீங்க தலைவரை பத்தி? இல்லைன்னா தெரியாதுன்னு தெரிஞ்சுதான் தெரியாதுன்னு சொல்றது தப்பு கிடையாது. தெரிஞ்சுதான் தெரியாதுன்னு சொல்றது தப்பு கிடையாது. மேடம் துசாஜ் மியூசியம்ல இருக்கு. என்னன்னு? மேடம் துசாஜ் மியூசியம். மேடம் துசாஜ். முசாஜ் எந்த இடத்துல இருக்குது? லண்டன். லண்டன். சொல்லுங்க. மேடம் மேடம் துசாஜ் மியூசியம். ஓ, அப்படி அந்த பொண்ணுங்கெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. ஏங்க மசாஜ்னா அது மட்டும் மசாஜ் கிடையாது. ஹெட் மசாஜ் இருக்கு, தலையில இருந்து இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கூட. இப்போ மெழுகுல எங்க செலவு வச்சிருக்காங்க? மேடம் சுதாஜி, மேடம் சுதாஜி, மேடம் சுதாஜி. லண்டன்ல. லண்டன்ல எல்லாமே தெரியுது. அவ்வளவுதான். ஓடுங்க, உங்க இடத்துக்கு ஓடுங்க. ட்ராக் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. எஸ். இத பாக்கும்போது என்ன கேமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் பழைய பேப்பர் பொறுக்கிறது தான். பழைய பேப்பர். இந்த மாதிரி பிரீத்தி இருக்கிற டீ கப் எல்லாம் பொறுக்கி இதுல போடணும். பேப்பர். உனக்கு கொடுத்த வேலை எப்போதும் எனக்கு கொடுத்துறா. ஒரு வேலை கூட உருப்படியா செஞ்சிராத. சிவப்பு சட்டப்பட்ட சித்தார்த் அவர்களும் ஆர்என்ஒய் பிரீத்தி அவர்களும் தான் இந்த கேம் ஃபர்ஸ்ட் அவங்க டீம்ல இருந்து வந்து விளையாட போறாங்க. எஸ், வெல்கம் சித்து அண்ட் பிரீத்தி. பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா நான் வாடப்பா. ஹேய், விளையாடுறது சாக்கி கேம். இதுல அப்படியே சஞ்சய் ராமசாமி கெட்ட பிளேயரா வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எதிரான அணி, உங்களுக்கு எதிலையும் சலச்ச அணி கிடையாது. அந்த அணில இருந்து யார் வர போறாங்க? ஜித்தி. Now let's welcome சுப்ரமணியபுரம் டீம்ல இருந்து நவீந்தரன் ஷைலஜா. யாராவது ஒருத்தவங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அங்கேருந்து அந்த சாக்கை இவ்வளோ தூரத்து லுங்கி மாதிரி தூக்கிக்கின்னு நேராக இங்கே மாலை வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டீமுக்கு ஒரு மாலை, ஸோ இந்த டீமுக்கு இந்த சைடு, ஓகேங்களா? ஸோ அந்த மாலையை கைனால எடுக்கக்கூடாது. ஜம்ப் பண்ணி போய் அந்த மாலையை நீங்களே கழுத்தில் விட்டு மாட்டிட்டு இழுத்தீங்கன்னா அது கரெக்டாக அந்து வந்துடும். சும்மா லைட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் கழுத்தில் அதை போடணும். ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும்தான் போய் மாலையை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. நீங்க நின்ன இடத்துல இருந்தா மாலையை வாங்கிக்கணும். ஓகே, இந்த கேமோட பேர் முட்டு முட்டு என்ன முட்டு. முட்டு முட்டு என்ன முட்டு இடிச்சு போற வெட்டு
போயிட்டு சித்தார்த்தும் சரி நவீந்தரும் சரி அங்கேருந்து மாலை எடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் டிலே, ஓகேங்களா? ஆனால் ப்ராப்பராக நம்ம சொன்ன கேமை சொன்ன மாதிரி விளாண்டது உங்கள் டீம் மட்டும்தான். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம், அவங்க கொஞ்சம் கை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கேம் வந்து ட்ரா பண்ணாமல் இந்த தடவை அப்படியே என்ன பண்ணுறாங்க, உங்கள் சைட்லேருந்து அங்கே ஒருத்தவங்க நின்று வெயிட் பண்ணி வாங்கினாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இதே மாதிரி சாக்லேட் வந்து உங்களுக்கு போடணும். அப்ப டிசைட் பண்ணலாம் நீங்க வந்து அங்க இருக்கணும். சோ இதுல யாரு கரெக்ட்டா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். கொஞ்சம் அழகாக ஏன் தான் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. வேங்கை ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடு. ஆக்டிங் புயல் சூறாவளி விஜய் ரமேஷ் சார் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுடைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஆனா உங்களுடைய நடனத்தை நாங்க பார்த்தது இல்லை. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்க பயங்கரமா பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸ்டேஜுக்கு வரீங்களா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நீங்க தனியா ஆட போறதில்ல, உங்களுக்காக நிறைய கன்னிகள் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து ஆட போறாங்க. மாதிரி ஓகே, so can we have all the beautiful girls on the dais please? எப்படி விஜய்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. 2 பக்கம் பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு பாட்டு வரும், பாட்டு வந்தோடனே உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கையை எப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி, அட என்னடா இது, நீங்களே கை கொடுத்துருங்க, அப்படி பிடிச்சி அப்படி கூட்டு வந்து அப்படி டான்ஸ் ஆட வேண்டியதான். ரெடியா? கோ and your time starts now. அடி பாடி ஏன் தங்க சில நீ எல்லாட்டி நான் ஒண்ணுமில்ல, என் ஜோடி ஏன் நீ நிக்கையில, வேற என்ன வேணும் வாழ்க்கையில, ஒத்த தள்ள ராவண பச்சை புள்ள அவர் கக்கத்துல தூக்கிக்க வரியா, பட்டாகத்து வீசின பட்டம் பூஜியாகின முட்டை கண்ணி மயக்கின சரியா. நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட தண்ணி பொண்ணு கம்பந்தட்ட கால வருதே மல்லிட்டட்ட நீதாதே கண்ணுக்குள்ள தண்ணி வச்சு நீதாதே லக்கா மாட்டிக்கிச்சி. யாரும் தப்பா நினைச்சாங்க, எனக்கு சத்தியமா டான்ஸே தெரியாது. தெரிஞ்சுது ஆடும்போது தெரிஞ்சுது. அது அப்பயே தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது. அது அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி ஆடும்போது தெரியாதா அப்ப தெரியாத ஆட தெரியலன்னு 10வது வரைக்கும் அந்த பிள்ளைய போய் கட்டி வேலை பிடிக்க போறீங்க. ஐயோ தப்பான என்ன நினைச்சாங்க. சொல்றேன் சும்மா, டான்ஸ்ல அது ஒரு பார்ட். எப்படி இருக்கு? How you feel these all girls dance together? இது சாதாரண குடும்ப விழாவா இருந்தா பரவாயில்ல,
அப்படி இது சொல்லணும். ஜெயா குடும்ப விழா இல்ல? ஆமா. அது பின்ன என்ன இதை விட பிரியாணியை விட வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு ஜெயா குடும்ப விழா ப்ரோக்ராம். தாண்டு அன்னைக்கு நீங்க வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நம்மள மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழக மக்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இனிய 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 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்களால் இந்த இடம் இன்னும் என்டர்டெயின் ஆயிருக்கு அண்ட் இன்னும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு அண்ணனுக்கு போதிய நேரம் இல்லாத காரணத்தினால் அண்ணன் இதோட அப்படியே ஷோ விட்டு விடைபெற்று போகிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டாஸ்க் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இந்த ஜெயா குடும்ப விழாவுக்கு என்னை வரவேற்ற இந்த ஜெயா குடும்ப விழாவுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சித்துவை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் நம்மளை வச்சு செஞ்சுட்டாப்புல. என்னை வர வச்ச இந்த ஜெயா குடும்ப விழா அனைவருக்கும் ஒரு நன்றி மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு யாராவது பேரெல்லாம் நமக்கு சொல்ல தெரியல. மிக்க 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 மகிழ்ச்சி. நன்றிங்க. தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான கேம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா டீம் மெம்பர்ஸும் சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வரப்போற கேம் என்ன? அடுத்ததா வரப்போற கேமை பத்தி சொல்லணும்னா ஆண்கள் எல்லாருக்கும் மிக பிடித்த கேம். அண்ட் இந்த கேம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன மாதிரியே இங்கேயும் நிறைய பேர் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்படிப்பட்ட கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இறுக்கி பிடி முடிஞ்சா வெடி. ஸோ அந்த கேம் விளையாடுறதுக்காக நம்ம டீம்ல இருந்து 2 பேரை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம கூப்பிட போறோம். ரவீந்தர் அண்ட் கார்த்திகா, ஈஸ்வர் அண்ட் பிரீதி. உடம்பு ஃபுல்லா பலூன் கட்டி அந்த கேம் தான் விளையாட போறீங்க. எப்படி இருக்கு? எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. கண்டிப்பா உன் மூஞ்சிய பார்த்தா செம்ம கான்ல இருக்கிற வயிறு எரிய. எனக்கு அந்த மாதிரி எரிச்சலே கிடையாது. ஏன்னு சொல்லுங்களேன், நீங்க விளையாட போற 2 பேரையும் பாத்துக்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட மன வருத்தமே கிடையாது. ஸோ இப்போ உங்க உடம்புல எல்லாம் நிறைய பலூன்ஸ்லாம் கட்டி விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுங்க, உங்க ஆப்போசிட் டீம் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க இடிச்சு ஒன்னொன்னா உடைக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் எல்லா பலூனையும் உடைச்சு முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். So this game is இறுக்கி பிடி முடிஞ்சா வெடி. And your time starts now. எனக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிஜமா பொண்ணு பார்க்க போய் கடைசியில பொண்ணே பார்க்க முடியாம பண்ணிட்டாங்களே. என்னன்னா அடிச்சல கராத்தே பழகி இருக்கும் போல இருக்கு அந்த பொண்ணு. வச்சு ஒரு ஏத்துனுச்சு போல அந்த இருக்கு. பொண்ணு நல்லா தான் விளையாடிச்சு, சூப்பரா தான் விளையாடினா. நான் தப்பு சொல்ல மாட்டேன், என்னால முடியல கொஞ்சம் ஃபர்ஸ்ட். ஆனா அங்கிட்டு ஒண்ணுமே உடையல போல. 2 பேரும் மாத்தி மாத்தி உதச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் காட்டுவீங்க. அந்த பொண்ணு இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. ஏய் கை தானே யூஸ் பண்ணகறான்னு சொன்னேன். கராத்தே போட்டு உங்கள்ட்ட இவ்வளவு பலூன் இருக்கு. சேஃப்டி பண்ணியிருக்கான். கால்ல ஊத்துறோம். ஓகே, ஸோ ஈஸ்வர்கிட்ட 20ல 3 பலூன் தான் இருக்கு. 17 பலூனை அவங்க உடைச்சிருக்காங்க கார்த்திகா. அதனால இப்போ நீங்க தான் வின்னர். ஓகே, இந்த கேம்ல என்ன பியூட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேம்லயும் அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த நீங்க போட்டியில நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. சோ இட்ஸ் கேர்ள் பவர் யா. சூப்பர். இறுக்கி பொடி முடிஞ்சா வெடியோட வின்னர்ஸ் இவங்க 2 பேரும். சரி, ஒரு பொண்ணு கிட்ட நீங்க தோத்துட்டீங்க. ஓகே ஃபைன். 2 பொண்ணுங்களும் சேர்ந்து உங்க கூட கம்பீட் பண்ணா நீங்க வின் பண்ணுவீங்க. ஏங்க ஒரு பொண்ணுகிட்டயே தோத்துட்டேன். அப்ப 2 பொண்ணுமா அடிக்காத. நீ ஆசைப்பட்டது என்ன அதானே நடக்கட்டும். இந்த பலூன் உடைத்தல் போட்டியில் வெற்றிகரமாக உங்களிடம் 3 பலூன்கள் மட்டுமே மீதம் இருந்த காரணத்தினால் உங்களுக்கு இப்போ நாங்க விடுமுறை அளிக்க போறோம். நீங்க இந்த கேம் இதுக்கப்புறமும் இருக்காது, நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ். தேங்க்யூ. வெல்கம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா.
எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்களா? ஒருத்தர் மட்டும் இல்ல, ஒரு ஆர்மியே வந்தாலும் என் பலூனை உடைக்க முடியாதுடா அப்படின்னு நின்ன ரவீந்தர் பலூனை இப்போ 2 பேரும் நாங்க லெஜெண்டரியா உள்ள இறக்க போறோம். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து உங்க பலூனை இப்போ உடைக்க ட்ரை பண்ணுவாங்க பிரதர். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் நீங்க சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அட்டாக் தட் பாய். ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா? இது சாத கேள்விதப்பா துடிப்பான கால நிப்பா. கடலேறும் கப்பலப்பா கரதட்டி நிக்குதப்பா. என் தொட்டா மலையோ சாயம். கையில குடிக்கலாம். கால்ல வந்து மாறி விட்டு அடிச்சு மூஞ்சா ஓரல உடைச்சிருக்க. கொஞ்சம் அழகாக ஏன் தான் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. வேங்கை ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடு. அட என் ஜீவன் போனாலும் உன் கற்பை நான் காப்பேன். சிரி கொஞ்சம் ஸ்ரீராமா. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. ஸோ இது மாதிரி இவங்க வந்து ஆடிட்டே இருக்க போறாங்க. அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன எங்களுக்கு தெரியாது, கேட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம ஜெயா குடும்ப விழால ஒரு சின்ன குத்தமுன்னு சொன்னா அவங்க இருக்கு. தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்கலத்து செம்பு அத தொட்டெடுத்து தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு மட்டெடுத்து உடுத்தி வந்த. வெல்கம் பேக். இது ஜெயா குடும்ப விழா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு வந்து 2 டீம் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் நல்ல நடிகர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்கள நீங்களே ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஒரு ஹீரோயின் இவங்க வந்து பிரம்மாண்டமாக நடிப்பாங்கப்பா, வேற லெவலில் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற ஆரன். ஸோ அந்த மாதிரி அந்த டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்க ஹீரோயின். Can we have Han, Preeti and Nisha? அந்த 3 சீட்ல வந்து ஒவ்வொரு நம்ம அன்னாடம் பார்க்குறோம் இல்லையா? மீன்காரனை பார்க்குறோம், ஒரு குடுகுடுப்புக்காரனை பார்க்குறோம், ஸோ மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த கேரக்டர்ஸ் தான் இந்த சீட்டில் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் நம்ம 3 பேரை எடுத்து நம்ம படிப்போம். ஸோ அதை நீங்கள் உங்கள் நடிப்பு திறமையை பயன்படுத்தி அப்படியே நடித்து காட்ட போகிறீங்க. ஓகேங்களா? எங்கே ஒன்று எடுங்க, நாங்கள் படிப்போம். குடிகாரி. சீட்டே அப்படி எடுக்கணும்னு எடுத்தியாமா? அதான் சாமியை தானே வேணும். என்ன சாமியை வேணும்? சத்தியமா இல்ல, அதுவா வருது. இது வேணாம் அந்த பண்ணே வாசி. ஓகே, அடுத்த சீட் நீங்க எடுங்க. நான் சரிக்கு தான் செத்துருவேன். பிச்சைக்காரி. beggar girl. Okay. So the third one. குழந்தை. குடிகாரி, குழந்தை, பிச்சைக்காரி. இதை நீங்களும் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க ஒன்னுலேருந்து அடுத்ததுக்கு மாறும் பொழுது நாங்கள் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே, இப்போ குழந்தையில இருக்கீங்களா அப்படியே குடிகாரினா குடிகாரிக்கு மாறணும். இப்போ குடிகாரில் இருக்கீங்களா அப்படின்னா பிச்சைக்காரிக்கு மாறணும். ஓகேவா? சிம்பிள். எப்போதுமே இந்த டீம் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். அதனால இந்த தடவை நீங்க. ஸோ விச் ஒன்? குடிகாரி. இது தெரியலையே. குடிகாரி. ஏதோ காணும் போல தோடு விழுந்துருச்சா? எல்லா பொண்ணையும் கை பிடிச்சிருக்கிறாரு அவர் தான். இது முதல் என்ன கன்றாவின்னு சொல்லுங்க. பைத்தியக்காரியா கோந்தையா? இந்த புள்ள நீ என்ன பண்ற? இது என்னது? இது பிச்சைக்காரியா? அழக்கூடாது. அவர் என்ன உனக்கு மட்டுமா மாமாவா இருந்தாரு? இது என்னது? இது கிங்காங்க. ஒரு ரூபாய்.
தமிழ் தெரியாமலே இவ்வளவு அழகா நடிக்கிறாங்கன்னா பெரிய விஷயங்க. தெரிஞ்சுனா அவ்வளவுதான், பிரீத்தி எல்லாம் மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அதுதான் சொல்ல எனக்கு நடிக்க வராது. நீங்க எங்க அம்மாவை கூப்பிட்டுருக்கணும். நம்ப மாட்டீங்க நடிக்கிறதுக்கு. இது என்ன சிங்கிங் ஷோவா? நீ ஓகே கம் ஆன். இப்ப பாத்துறலாம் சரியா? தரக்கடிக்கணும் டைம் வச்சு. எப்படி தண்ணிக்கு நீல ஊத்தாம ராவா சாப்பிடுறீங்க? உனினா எது என்ன வழி மறிக்கிற? தள்ளு. வேணா நீயே அடி பிரீத்தி. பாப்பா கிஸ்ஸா வாங்கலாச்சு. பாப்பா ப்ளீஸ் வா எனக்கு சாக்லேட் வாங்கி தா. அப்பா ப்ளீஸ் எனக்கு நீ குழந்தை இல்ல, இது பைத்தியக்காரி. சாக்லேட். நான் கொஞ்சம் காசு கொடுத்தா அண்ணா ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் காசு கொடுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா இந்த புக் வாங்கிக்கணும். இந்த புக் வாங்கிட்டு காசு கொடுங்க. இந்த புக் வாங்கிக்கணும். அந்த புக் சரி அண்ணா போணும். அண்ணா கொஞ்சம் காசு கொடுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா. பென் வாங்கிக்கிறீங்களா? பென் அந்த ப்ளீஸ் நான் ஏய் யாரமா ஐயோ அண்ணா தெய்வனா நூறுநாள் அண்ணா எனக்கு பசங்க எல்லாம் சாப்பாடு நல்லா இருக்கும். அண்ணா நன்றி நான் அப்பாடி சூப்பர். சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பிரீத்திக்கு பிச்சைக்கார மட்டும் நல்லா வருது. பாத்திரம் ஏந்தி வந்தே ரெண்டு பேருமே ரொம்ப அழகா பண்ணீங்க. அண்ட் சொன்னோனே வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அண்ட் ரொம்பவே அழகா பண்ணீங்க. பிச்சை நீயும் ஷேர் பண்ணிக்கோ. 5 ரூபாய் எடுக்கிறது பிச்சை, அத புடிங்கி தெரியுறே நீ என்ன என்னை விட வந்து எங்க அம்மா கூப்பிட்டு நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிங்க இருந்தீங்களா? ஆமா பாத்துடலாமே அதையும் அம்மா எப்படி நடிக்கிறாங்க. எங்க அம்மா கூப்பிடுங்க. ஒரு ஊரில் அழகே ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாள். இப்போ சேம் கேரக்டர்ஸ் நீங்க பண்ண எப்படி இருக்கும் நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். சரிங்களா? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். எனக்கு இந்த குவார்டர் பத்தல. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃப். நான் அப்பவே சொன்னேன் நம்மலாம் ஒரு குடத்தையே குடிக்கும். குவார்டர் வாங்காதீங்க நீ கேட்டு. நாம சேர்ந்து ஏய் மச்சான் இல்லடா, நானே எனக்கு அந்த பழக்கம் இல்லடா. மச்சான் நான் ஒருத்தனை லவ் பண்ணேன்டா. எத்தனாவது லவ்டா? அது போய் சொல்லாதடா போடா. விட்டுட்டு போயிட்டான்டா. நீ ஆறாவது தடவை சொல்ற. அவன் விட்டுட்டு போயிட்டான்டா மச்சான். மம்மி எனக்கு மம்மி உங்களை கூப்பிடுறாங்க போங்க. சொல்லுங்க மம்மி பால் வேணுமா? அப்பா வந்து வாங்கி கொடுப்பாரு. அப்பா எல்லாம் ஒண்ணும் வாங்கி தர முடியாது, அம்மா தான் வாங்கி தரணும். போமா. அப்பா எப்படி பால் வாங்க முடியும்? அம்மா நான் எதுவும் சொல்லையா? நான் எப்படி தர முடியும்? ஓகே அண்ட் தேங்க் யூ ஸோ மச். அண்ட் 3 பேருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அண்ட் இவ்வளவு தூரம் எங்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். வெல்கம் பேக் டு தி ஷோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த கேமும் ரொம்பவே சூப்பரான சுவாரஸ்யமான டேஸ்டியான ஒரு கேம். எப்படி? டேஸ்டியான எஸ் வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ. கூட்டாஞ்சோறு முடிஞ்சா துண்ணே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோபுரங்கள் சாய்வதிலேருந்து நான் 2 பேரை கூப்பிட்டுறேன். ஓகேங்களா? ஒன்று வந்து நம்ம சித்தார்த், வாங்க சித்தார்த். இன்னொன்று நம்ம ஷீலா அவங்க. மணிப்புரம் டீம்ல இருந்து போஸ் அண்ட் நிஷா. நீங்க என்ன பண்ண போறீங்க? 4 வெங்காயத்தை எடுத்து, இவங்க சீரியல்ல யாரு உங்களுக்கு அம்மாவா? அவங்க யாருன்னே தெரியாது பாத்தீங்களா? இப்போ பாருங்க, நீங்க இந்த யாருன்னே தெரியாதவங்க உங்க சீரியல் நடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 4 வெங்காயம் இதுல கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். 2 கிளாஸ் பாகற்காய் ஜூஸ் கொடுத்தே ஆகணும். 2 கிளாஸ் பாகற்காய் ஜூஸும் 4 வெங்காயம் யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். கூட்டாஞ்சோறு முடிஞ்சா துண்ணே. தின்ன ரெடியா? 3 2 1 கோ. கல்யாண சமையல் சாதம் சாதம். நிஷா நிறைய கல்பா சாப்பிடுவாங்க போல இருக்கு. கட்சி வரையும் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பாட்டம் ஷிப் தான். பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லுடா, அப்படியே மேட்டர் கேளுடா.
2 கல்ப்பையுமே டக்கு டக்குன்னு அடிச்சு சைட் டிஷ்க்கு இந்த வெங்காயத்தையும் எடுத்து சாப்பிட்டு ரொம்ப அழகா இந்த கேமை ஃபென்டாஸ்டிக்கா முடிச்சுக்கிறது யாருன்னா நிஷா அண்ட் பிர்லாசோ. ஓகே, இப்போ நிஷாவை சேலஞ்ச் பண்றதுக்கு நீங்க யாராவது ரெடியா இந்த டீம்ல இருந்து? ரியலி? ஹலோ சார், நீங்க வந்து எனக்கு கூட்டுங்க சார். யார் கல்ப் அடிக்கிறான்னு பார்ப்போம். நம்ம கல்ப்பை பத்தி யாருக்கும் தெரியல. இது நமக்கு ரொம்ப பெரிய அவமானம். அவங்க வந்து 2 கிளாஸை வந்து ஒரே கல்ப்ல டப்பு டப்புன்னு அடிச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு பேசாத, இப்போ வரணும் அவ்வளோதானே. அவ்வளோதான். வாங்க. ஸோ இந்த கேமோட வின்னர் இஸ் நிஷா. ஸோ அவங்க கூட போட்டியிட ஆண் மகன்கள் வந்திருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இல்ல அப்படிங்கறது இது வெறும் ஆண்களுக்கு இணையான போட்டி தான். அதனால பெண்களை வந்து அவங்க இருக்கை சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை நீங்க குடிச்சே ஆகணும். சாறு ஊட்டுவாங்க, நீங்க குடிக்கணும். இந்த 4 வெங்காயத்தை நீங்க சாப்பிடணும். கசந்தாலோ உரைச்சாலோ இது நாக்கில் நக்கிக்கணும். அதை தாண்டி இதுல நீங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சாப்பிடணும். சார் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க தான் சாப்பிடணும். And your time starts now. சிங்காரி 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 கருணையே வந்துருச்சுங்க. பட் ஒரு மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம் சித்து, சும்மா சொல்ல முடியாது. உங்களால சாப்பிட முடியுமா? என்னால முடியாதுங்க. அது மாதிரி ஏங்க ஒன்னு சாப்பிட்டாலே வின்னுங்க. இவர் எதுக்குங்க 6 சாப்பிட்டாரு? நல்லா இருந்தது. இன்புட் நல்லா இருக்கும். இதோட அவுட்புட் தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு நமக்கு இந்த வேலை வயசான காலத்துல? ஓகே, தேங்க் யூ so much. எல்லாரும் போய் இடத்துல உட்காருங்க. கேம் முடிஞ்சு போச்சு. Thank you. எனர்ஜெட்டிக்கான ஒரு கேம், செம்மையான ஒரு கேம். இப்படிதாம்மா நீ எல்லா கேமுக்கும் சொல்ற. பெர்ஃபார்மன்ஸ் சித்து, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆடலும் பாடலும் லைவ்ல பாக்குறதுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப அழகா ஆடுனீங்க. Thank you so much. and இந்த இடத்தை வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்குனதுக்காக thank you மா. Thank you so much. என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க எல்லாரும் இல்லையா? எஸ் ஆஃப் கோர்ஸ். எனர்ஜெட்டிக்கான ஒரு கேம், செம்மையான ஒரு கேம். இப்படிதாம்மா நீ எல்லா கேமுக்கும் சொல்ற. இந்த
இந்த கேம் என்னன்னா அழகோ அழகு பேரழகு. நீங்க எல்லாம் இப்ப மேக்கப் போட்டு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க இல்லையா? இன்னும் நிறைய மேக்கப் ஐட்டம்லாம் நாங்க வச்சிருக்கோம். அதெல்லாம் போட்டு உங்க அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்க போறோம் நாங்க. இந்த டீம்ல இருந்து 2 பேர் வர போறீங்க, அந்த டீம்ல இருந்து 2 பேர் வர போறீங்க. கோபுரங்கள் சாய்வதில இருந்து அமல் ஷீலா, சுப்பிரமணியபுரம் டீம்ல இருந்து நவீதர் அண்ட் நிஷா. இதுல வந்து நீங்க எந்த ஐட்டம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்துல எண்ட் ஆஃப் த கேம்ல வந்து நீங்க வந்து ஒரு அழகான பெண்ணா இருக்கணும். ஓகேங்களா? ஏய் என்ன கையை பிடிச்சலாம் பேசுறீங்க? இதுவா ஐடியா சொல்லி. ஐடியாவா? ஐடியா என்னத்த போய் காதுல ஓதுறீங்க? இந்த அழகோ அழகு பேரழகு ரெண்டு பேருமே மேக்கப் போட்டு அழகா இருக்காங்க. அதுல ரவீந்தர் தான் எக்ஸ்ட்ரானரி. கழுவா மூட்டை காஞ்சனா மாதிரி அவ்வளவு அம்சமாகிறாரு. இல்ல அம்மல் தான் எக்ஸ்ட்ராடினரி. எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. அம்சமா இந்த பொசிஷன் பாருங்க. கொஞ்சம் அவர் பல்கா இருந்தா பிடிக்கும் போல இருக்கு. அதனால உங்களுக்கு அம்மல் இங்க பாருங்க. இப்ப நான் சொல்ல சொல்ல என் தலைவன் பண்ணுவான், அத உங்க தலைவன் பண்ணுவானா? கண்டிப்பா பண்ணுவான். அச்சம் அங்க பாத்தீங்கல்ல. ஓகே பயம். கம் ஆன் பேபி. ஏ போடு முடிஞ்சு போச்சு இல்லையா? பயம். சரி ஓகே. இப்ப வெக்கம் பெண்களுக்கே உண்டான வெக்கம் பாத்தீங்கல்ல. எங்க வெக்கப்படுங்க நீங்க. வெக்கப்படு. இரண்டு அழகு பெண்மணிகளுக்கும் இப்ப நம்ம பேர் வைக்க போறோம். உங்க பேர் அமலா, உங்க பேரு ஸ்ரீதேவி. பஸ்ல அவங்க பின்னாடி ஒருத்தர் நிக்கிறான். அவன் வந்து இப்படி இடிச்சுக்கிட்டே வரான். எங்கடா முடியே இல்ல. அமலா பஸ்ல போகும்போது பின்னாடி ஒருத்தன் ரொம்ப நேரமா பாக்குறேன். நீ என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பொண்ணாட்டியா? ஆனா இருக்கடா ஒருத்தவங்கடா. அத தூக்கி கட்டுறி. அதுக்குள்ள அடுத்தவன் வீட்டு பஞ்சாயத்துக்கு வந்துட்டேன். பூரா அவுத்து நிக்கிற உனக்கு என்னடி மரியாதை? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். இவங்களை வந்து இப்போ நீங்கள் மேலா மாற்ற போறீங்க. அதுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் உங்களுக்கு வச்சுருக்கோம். சட்டை இருக்குது, வேஷ்டி இருக்குது, மீசை இருக்குது. ஓகேங்களா? பிரதர் உங்களை தான். சாரிடி. நீ என்ன தெரியுமாடி பண்ணுற? அதில் வச்சுருக்க சட்டையும் அந்த வேஷ்டியும் மீசையும் அந்த பையனுக்கு ஒட்டி விட்டுருணும். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அது மார்கழி மாசம் ஏரியாவோ கொண்டு போய் காசு வாங்கணுங்க, அந்த மாதிரி ஆக்கி விட்டுருக்கேன். பாரு இங்க விரும்மாண்டியே வந்திருக்காரப்பா. மூக்குலேருந்து சளி ஒழுகுற மாதிரி மீசை ஒழுகுது. ஏமா திரும்புமா. என்னடா வேஸ்டி இது? என்னடா முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கு. என்னடா இது? இது வேஸ்டியா லுங்கியா? இப்ப என்ன பண்ணுங்க, அங்கே இருந்து அப்படி ரேம்ப் வாக் பண்ணி இப்படி நடந்து போகணும். நீங்க பொண்ணு மாதிரி நடப்பா. ஓகே, நாம கட்டி அந்த பொண்டாட்டி ரொம்ப அழகா டான்ஸ் ஆடி ரேம்ப் வாக் பண்ணி கலக்கிட்டாங்க. the next team படி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீலாட்டி அடி படி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீலாட்டி. பொண்டாட்டே பொண்டாட்டே
புத்தாண்டுக்கு நம்ம ஜெயா குடும்ப விழாக்கள் வேற லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட செலிபிரிட்டிஸ் தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இவ்வளோ பெரிய வெற்றிகரமான ஷோவாக இருந்திருக்காது. ஸோ எல்லா டாஸ்கையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அண்ட் எல்லாருமே தனித்தனி டேலண்ட்டை இவ்வளோ தூரம் வெளிப்படுத்துனீங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா தலைவனையெல்லாம் மறக்கவே முடியாது. வீட்டில் போய் பச்சை மிளகா பார்த்தா கூட எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும் பிரதர். ஸோ நீங்கள் எல்லாமே இது கண்டிப்பாக முழுமையடையாது. ஸோ நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த ஷோ நிறைவடையும். ஸோ எல்லாருமே அப்படி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் இந்த தமிழ். ஸோ இந்த ஷோ இவ்வளோ முழுமையாக இவ்வளோ என்டர்டெயினாக வந்ததுக்கு காரணம் இவங்க மட்டும்தான். ஸோ ஆனால் எப்படி இருந்ததுண்ணே? ஜெயா டிவியோட எனக்கு 6வது ப்ராஜெக்ட். எங்களெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கும் ஜெயா டிவி இன்னும் பல கோடி ஆண்டுகள் எல்லாரையும் வாழ வைக்கணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிப்பேன். Thank you so much. நீங்க சொல்லுங்க உங்க டீம் மெம்பர்ஸ். எவ்ரி டைம் ஜெயா டிவி நாங்கள் ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு வாட்டியும் ஒரு டாஸ்க் இருக்கும், ஒரு வாட்டியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஜெயா டிவி ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தமிழ் புத்தாண்டை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.